நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இந்த செடிகள் எல்லாம் மல்லிப்பூ என்ன அழகா பூத்து தொங்குது பாருவம்மா. நம்ம காலத்துல இப்படி செடிகள்ல மல்லிப்பூ கண்டா எல்லாம் சும்மா உடவா செய்வாவோ? ஆளாளுக்கு போய் பறிச்சதை கட்டி தலையில வச்சுக்கிடுவாவோ. இந்த காலத்து பிள்ளைங்க எங்கம்மா இந்த மல்லிப்பூவெல்லாம் தலை நிறைய வச்சுக்கிடுதுவோ? ஒண்ணும் வைக்க மாட்டேங்குதுவோ. கேட்டா ஸ்டைல்னு சொல்லுதுவோ. ஸ்டைல்னு சொல்லி பூ வைக்க கிடையாது, பொட்டு வைக்க கிடையாது, கம்மல் போட கிடையாது, வளையல் போட கிடையாது, ஒன்று பாட கிடையாதுமா இந்த பிள்ளைவோ. அப்புறம் மல்லிப்பூ வைக்கணும்னு சொன்னாலும் புருஷன்கிட்ட சொல்லி கடையில இருந்து மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து தலையில வச்சுக்கிடுவோமா. இந்த செடிகள் இவ்வளவு மல்லிப்பூ பூத்து கிடக்கு, இது எல்லாம் பறிச்சு கெட்டி தலையில வைக்கணும்னு தோணுதா? இது எல்லாம் பறிச்சு கெட்டுறதுக்கு ஒரு கஷ்டமா இதுகளுக்கு? எனக்கே இந்த பூவை எல்லாம் பார்க்கும்போது இந்நேரத்துக்கு என் அத்தான் உயிரோட இருந்திருந்தாருந்தா இந்த மல்லிப்பூவை எல்லாம் பறிச்சு கெட்டி நான் தலையில வச்சிருந்திருப்பேம்மா. என் அத்தானுக்கு நான் இந்த மல்லிப்பூவை தலையில வச்சா எம்பிட்டு பிடிக்கும் தெரியுமா? மல்லிப்பூ வைக்கிற அன்னைக்கெல்லாம் சிம்ரன் சிம்ரன் சொல்லி என் பின்னாலேயே பூனைக்குட்டி கணக்கா சுத்தி சுத்தி வருவாரு. அதெல்லாம் ஒரு காலம். இந்த மல்லிப்பூவை பார்க்கையில எனக்கு என் அத்தான் ஞாபகம் வந்துட்டு. என் அத்தானுக்கு மல்லிப்பூனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. ஏய், அதான் நீ சொன்ன மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டேன்ல, இன்னும் என்னத்துக்கு பல்ல காமிச்சு நின்னுக்கிட்டு இருக்க? நட போலாம். ஐயோ இருங்க ஷமீர், போலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும். இன்னும் என்னடி? அதான் ஒரே கலர்ல ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டா போட்டேன். இன்னும் வேற என்னடி? அது வந்து சொல்றேன் இருங்க. ஐயோ, ஒரு கல்யாணத்துக்கு ரெடியாகி போறதுக்கு என்னெல்லாம் பண்றா? லூசு. பேச மாட்டோம்னு சொன்னாலும் சொன்னோம், அதையே வச்சு ஓவரா பண்ணிட்டு இருக்கா. நம்மள பேச வைக்கிறதுக்காக இவ பண்றதெல்லாம் பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா இப்ப பாவம் பார்த்து பேசிட்டோம், அப்புறம் இவளுக்கு எல்லாமே விளையாட்டா போயிடும். அப்புறம் எது சொன்னாலும் அது சீரியஸா எடுத்துக்கவே மாட்டா. கொஞ்ச நாள் இவளை பிரிஞ்சிருந்ததுனால இவ என்ன பண்ணாலும் போனா போகுதுன்னு இவகிட்ட கோவமே படாம இவளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணனாலதான் இவளுக்கு எந்த விஷயத்துல சீரியஸா இருக்கணும், எந்த விஷயத்துல விளையாட்டா இருக்கணும்னு கூட தெரியாம போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் இவகிட்ட கோவமா நடந்துக்கிட்டாதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் சீரியஸா இருக்கணும்னு அவளுக்கும் தெரியும். ஆனா ஐஷுமா, நான் கோவப்பட்டு உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதும் நீயும் எங்க கோவப்பட்டு என்கிட்ட பேசாம போயிருவியோன்னு நினைச்சேன். அப்படி மட்டும் நீ என்கிட்ட பேசாம இருந்திருந்தா என்னால ஒரு நாள் கூட தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. நானே உன்கிட்ட தேடி வந்து பேசி இருந்திருப்பேன். ஆனா என்ன பேச வைக்கிறதுக்காக நீ என்கிட்ட தேடி தேடி வந்து இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்றது கூட கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. சரி, என்ன இருந்தாலும் என் ஐஷுக்குட்டி பாவம் தான். அதனால ஒரு 2-3 நாள் மட்டும் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசிடலாம். என்னடி? என்ன மல்லிப்பூங்க? இது மல்லிப்பூன்னு எனக்கு தெரியாதா? இது மல்லிப்பூன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இத பொண்டாட்டி தலையில வச்சு விடணும்னு உங்களுக்கு தெரியாது. அதான் தெரியாதுன்னு நீயே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? உங்களுக்கு தெரியாது, அதான் இப்ப நான் சொல்லிட்டேன்ல, இது என் தலையில வச்சு விடுங்க. ஏன் அதை நீயே வச்சுக்க வேண்டியதானே? பொண்டாட்டிக்கு புருஷன் தான் பூ வச்சு விடணுமா? ஏன் நீங்களே வச்சுக்கிட்டா பூ நிக்காதா? நாங்க வச்சுக்கிட்டா பூ தலையில நிக்கும், ஆனா அத புருஷன் கையால வச்சுக்கிட்டாதான் அந்த ஃபீலிங் மனசுல நிக்கும். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. சீக்கிரங்க கல்யாண வீட்டுக்கு போகணும், இந்த பூவை தலையில வச்சு விடுங்க. ஏய், பூவெல்லாம் என்னால வச்சு விட முடியாது, நீயே வச்சுக்க. ஏங்க பூ வச்சு விட்டா உங்க வீரப்ப குறைஞ்சு என்கிட்ட பேசிடுவீங்கன்னு பயமா? பயமா? ஏது இந்த ஒரு முழம் பூல என் வீராப்பு குறைஞ்சிருமா? குறையாதுன்னா அப்ப வச்சு விடுங்க மாமா. மாமாவா? என்ன மாமா பாத்துட்டே இருக்கீங்க, வச்சு விடுங்க மாமா. ஏய், இப்ப எதுக்கு மாமான்னு கூப்பிடுற? ஏன் மாமா, புருஷன் எல்லாரும் மாமான்னு தானே கூப்பிடுவாங்க. இவ்வளவு நாள் கூப்பிட்டியா, இப்ப மட்டும் எதுக்கு நீ கூப்பிடுற? அது அப்படிதான், எனக்கு எப்பெல்லாம் கூப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் கூப்பிடுவேன். இப்ப கூப்பிடணும்னு தோணுது, பூ வச்சு விடுங்க மாமா. இவ பேச்சும் சரியில்லை, கையில இருக்க பூவும் சரியில்லை. சீக்கிரமா அந்த பூவை வச்சு விட்டு எஸ்கேப் ஆயிடுறா, அதான் உனக்கு நல்லது. கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? சரி போ, இப்ப என்ன பண்ணிடுவாரு? என்ன மாமா யோசிச்சுட்டே இருக்கீங்க, எப்படி வைக்கலாம்னா? ஏய், இப்ப என்ன உனக்கு பூதானே வைக்கணும், கூட வச்சு விடுறேன். இந்தாங்க மாமா, வைங்க. ஏன் வைக்கிறேன்டி, முதல்ல நீ மாமான்னு கூப்பிடுறத நிறுத்து. சரி ஓகே, மாமான்னு கூப்பிடல, வைங்க. கூடு. கண்ணா பின்னான்னு நீ அழகு இருக்கிறிய கண்கள் என்னும் வானலியில் என்ன
பொறுக்கிறியே இமைகள் மூடாமல் கொஞ்சல் பார்வை பார்க்கறியே அஞ்சு நொழி நெஞ்சு குழியல் என்ன பொதுக்கிறியே உடம்பெல்லாம் மச்சக்காரி முசுபேத்தும் கச்சக்காரி இதமான முட்டக்காரி மோசக்காரி உடம்பெல்லாம் முச்சக்கார உசுப்பைத்தும் கச்சக்கார இதமான முட்டக்கார மீசக்கார சிம்மு பாட்டி என்ன இங்க உட்கார்ந்துக்குங்க ஏட்டி நண்டு பைபிள்ல இங்க உட்கார கூடாதா உட்காரலாம் ஆனா இங்க குருவி பட்டர் பூச்சிலாம் இருக்குமே அதெல்லாம் எங்க என்னது குருவி பூச்சியா அதெல்லாம் எங்கடி என்கிட்ட கேட்டா எனக்கு என்னது தெரியும் நான் என்ன மடியிலே கட்டி வச்சிருக்கேன் நானே இப்பதான் இங்க நல்ல காத்தா இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்து வேதல குத்திக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து குருவி எங்கன்னு கேக்குறவா நான் வரும்போதெல்லாம் இங்க ஒரு குருவியும் காணோம் ஒரு பூச்சியும் காணோம் இல்ல கிம்மோ இங்க தான் இருக்கும் நான் டெய்லி குருவிக்கு பிச்சுக்கு கொடுப்பேன் அதுக்கு குக்கு தான் எடுத்துட்டு வந்தா அது எங்க போச்சு அது எங்க போச்சு யாருக்கு தெரியும் அது என்ன இங்கனக்குள்ளேயேவா கிடக்கு அது அங்கிட்டு இங்கிட்டு பறந்து எங்கனாவது போயிருக்கு இல்ல கிம்மோ அது இங்கேயே தான் இருக்கும் எங்கேயுமே போவாது அது பாப்பாவோட ஃப்ரெண்ட் அது இங்க பாப்பா கூடயே தான் இருக்கும் எங்க போச்சு ஏடி நந்தது எங்கனாவது போயிருக்கு முட்டி வரும் அதுக்கு என்னதுக்கு இப்படி அழுக நிக்கவா எங்க போகணும் கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி வா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிடந்தாலே கல்யாணத்துக்கு போக ரெடி ஆயிட்டியா நல்ல அழகான உடுப்பெல்லாம் போட்டிருக்க போ கல்யாணத்துக்கு போயிட்டு வா அது அதுக்குள்ள வந்துடும் போ இல்ல குடவைக்கு பிச்சுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் ஐயோ இது என்னமா வம்பா போச்சு குருவிக்கு பிஸ்கட் கொடுக்கணும்னா நான் என்னது செய்ய அது எங்கனக்குள்ளே பறந்து போச்சு அது எங்க போய் நான் தேட அது இங்கதான் இருக்கும் நீங்க தான் வெட்டில டம்மு டம்முன்னு குத்தி அது பயந்து போயிட்டு பறந்து இங்க போயிட்டு என்னது நான் டம்மு டம்முன்னு வெட்டில குத்துனதுனால பயந்து பறந்து இங்க போயிட்டா இது என்னமா வம்பா போச்சு நான் இங்க காட்டா இருக்க மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து வெட்டில குத்துனது ஒரு குத்தமா சிம்மா எனக்கு கூடவே பட்டர் பூச்சி வாங்கணும் ஐயோ எடி நண்டு அது வேணும்னு நான் என்னது செய்ய அது எங்க இருக்குன்னு எனக்கு என்னடி தெரியும் நீ இப்படி கல்யாணத்துக்கு போற நேரத்துல உட்கார்ந்து அழுதுட்டு கிடக்காத அப்புறம் இப்போ அம்மா வேற வந்தாண்டா உன்னை நான் தான் அழுக வச்சதுன்னு என்ன ஏதாவது சொல்ல போறா அப்ப என்னடா கூடவே பட்டர் பூச்சி ஐயோ சேடி நண்டு அழுவாத இப்போ என்ன உனக்கு அந்த குருவியும் அது என்ன பூச்சி அது வண்டு பூச்சியா அது என்ன பூச்சி அது ரெண்டும் வேணும் அப்படி தானே நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வா அதுக்குள்ள அது ரெண்டுத்தையும் நான் இங்க புடிச்சு வைக்கேன் நிஜமாவா ஐயா ஆமா பின்ன நான் என்ன பொய்ய சொல்லிக்கிட்டு கிடக்கேன் எல்லாம் புடிச்சு வைக்க நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வரீல அது எல்லாம் இங்க இருக்கு பாத்துக்க சரி அப்பனா நான் போயிட்டு வருவேன் அதுக்குள்ள இங்க என்னோட குருவியும் பட்டர் பூச்சியும் இங்க வந்து சாச்சி தூங்குவாங்க அப்ப நான் வந்து பாக்கேன் சரி சரி எல்லாம் தூங்க வச்சுக்கிறேன் நீ போயிட்டு வா அம்மா ஒரு வழி இந்த குட்டி பையபிளையும் சமாளிச்சாச்சுமா இல்லைங்க இப்ப இந்த குருவி வேணும் பருப்பி வேணும் சொல்லி இங்க கிடந்து உருண்டு பேருந்து அழுதுட்டு கிடக்குமா அப்ப இவன் அப்ப நான் தலை வச்சு பார்த்து நான் என்னமோ இங்க அழுக வச்சுட்டு சொல்லி என்ன ஏசிருப்பாவோ சிம்மு பாட்டி நாங்க கல்யாண வீட்டுக்கு போனோம் பிரியாணி சாப்பிட உனக்கு பிரியாணி வேணுமா பிரியாணி சாப்பிடுறதுக்கா கல்யாண வீட்டுக்கு போறீவா ஐயோ இது தெரிஞ்சிருந்தா நானும் வந்திருப்பேனே வா சிம்மு பாட்டி போலாம் அங்க நிறைய பலூன் எல்லாம் இருக்குமா நம்ம விளையாடலாம் ஐயோ எனக்கு பலூன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அது நீயே வச்சு விளையாடு அப்புறம் நீ வரும்போது அங்க கல்யாண வீட்டுல நிறைய வெத்தலை வச்சிருப்பாவோ அங்க இருந்து வெத்தலை மட்டும் எடுத்துட்டு வரியா வெத்தலையா ஆமா வெத்தலை தான் வெத்தலைன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா இந்த பொட்டிக்குள்ள நான் வச்சிருப்பேனே எடுத்து போட்டு இந்த பாத்திரத்தை வச்சு குத்திக்கிட்டு கிடப்பேனே ஒரு பச்சை கலர்ல அதுதான் வெத்தலை உனக்கு தெரியுமில்ல தெரியும் எனக்கு பச்சை கலர்ல வெத்தலை எனக்கு தெரியுமே அதுதான் அது அந்த கல்யாண வீட்ல ஒரு தட்டுல போட்டு வச்சிருப்பாவோ நீ வரும்போது அது கொஞ்சோண்டு எனக்காக எடுத்துக்கிட்டு வா சரியா சரி சிம்மு எடுத்துட்டு வாடா சரிக்கு குண்டுமணி எடுத்துட்டு வாட்டி ஐயோ என் தங்க புள்ள என்ன அழகா எனக்காக எடுத்துட்டு வரேன்னு சொல்லுது ஏன் சிம்மு பாட்டி உனக்கு ஆடுமே வெத்தலை எட்டு குக்க மாட்டாங்களா எனக்கு வெத்தலை வாட்டி குடிக்க ஆளு இல்லாமல வந்து கிடையாது என் பேரங்கிட்ட சொன்ன வெத்தலை வாங்கிட்டு வந்து குடுப்பான் ஆனா எந்த அவன் மறந்து போயிடுவான் அவனுக்கு 1008 வேலை பத்தியா இதுல நான் சொல்ற வெத்தலை தான் அவன் ஞாபகத்துக்கு வச்சிருப்பானா ஒரு நேரம் வாங்கிட்டு வருவான் ஒரு நேரம் மறந்துக்கிட்டு வருவான் ஆனா என்னதான் இருந்தாலும் என் புருஷன் இருக்கையில எனக்கு எந்த விஷயத்துக்குமே ஒரு நேரம் இது வேணும்னு வாயை திறந்து சொல்ற அளவுக்கு கூட என் புருஷன் வச்சுக்கிட்டது கிடையாது எனக்கு என்ன வேண்டுமோ பார்த்து பார்த்து செய்வாரு அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு தேவை இருந்தாலும் பேரங்க கிட்டயோ பசங்க கிட்டயோ
தானே? இல்ல நீ நிறைய பாத்திரம் இருக்கு, வாஷ் பேசின்குள்ள போட்டு கழுகுறதுக்கு ஒரே இடைஞ்சலா இருக்கு. அதான் சரி நீ எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டேன். இங்கேயே வச்சு கழுகுனா கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. கழுகி இங்கே காய வச்சுட்டு அப்புறம் உள்ள எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். அதுவும் சரிதான். சரி இரு, நானும் கூட மாட 2 தேய்ச்சி தரேன். ஐயோ வேண்டாம், நீ பரவாயில்ல விடுங்க, நான் கலக்கிக்கிறேன். இருக்கட்டும், இத்தனை பாத்திரம் கிடக்குல்ல, ஆளுக்கு ஒன்னொன்னு தேய்ச்சா சீக்கிரம் முடிஞ்சு போகும். இரு. சரி நீ. ஆமா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மாலு எங்க? ஐயோ கூடயே தான் வந்தீங்க மாலு. அம்மா இங்க பாருங்க, இந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு நான் அங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தேன். ஐயோ ஏ மாலு, இது எனக்கு பிடிச்சிட்டு வந்த? அது பாவம் சின்ன குட்டி, அங்க கொண்டு போய் விடு. என்னது விளையாட போறியா? இது அம்மா பாத்துச்சுன்னா உன்னை வந்து முட்டி தள்ளிரும் பாத்துக்க. எனக்கு இந்த ஆட்டுக்குட்டி வேணும். ஐயோ விடுங்க, நீ சும்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போட்டோம். அதோட கூட உள்ள ஆட்டுக்குட்டிங்களா இங்கதான் பக்கத்துல இருக்குங்க. அது ஒண்ணும் பண்ணாது, விளையாடிட்டு விடுங்க. ஆட்டத்தை பாத்தியா? இப்படிதான் ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்குள்ள சரின்னு சொல்லி செஞ்சுட்டோம்னு வச்சுக்க, இப்படிதான் ஓவரா ஆடிக்கிட்டு கிடப்பா. விடுங்க, நீ சின்ன பிள்ளை தானே. என்னது சின்ன பிள்ளையாப்போ? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன பிடிவாதம்? சொன்னா ஏதாவது ஒண்ணு கேட்க செய்துங்களா? அப்படியே பேசி நம்மளே கேட்க வச்சு விடுதுங்க. சரி சரி, ரொம்ப ஆடிக்கிட்டு கிடக்காத, அங்க ஒரு பக்கமா உட்காந்து விளையாடு. சரிம்மா. ஹாய் ஆட்டுக்குட்டி, எவ்வளவு அழகா இருக்க. ஜூ 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 ஜூ. ஆட்டுக்குட்டி ஓடி போச்சு. ஆட்டுக்குட்டி போவாத, நில்லு. ஏ மாலு எங்க போற? இங்க உட்கார்ந்து விளையாடுன்னு சொன்னல்ல. அம்மா இதுங்கம்மா, ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வரேன். ஐயோ இவ ஒருத்தி இவளை கூட்டிட்டு வந்ததே தப்பாயிட்டு இருக்கு. அங்க எங்க ஓடிக்கிட்டு கிடக்கா. அண்ணே அண்ணே, அவ எங்க போயிர போறா? இங்க தான் விளையாடிட்டு இருப்பா, விடுங்க. ஐயோ இல்லாமதான் ஆதி நிலா மாதிரி கிடையாது. ஒரு பக்கமா விளையாடணும், வெளியே எங்கேயும் ஓடக்கூடாதுனால இந்த பிள்ளைக்கு தெரியவே செய்யாது. அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயாவது ஓடிரும், பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆதி நிலா மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற விவரம் கூட இதுக்கு கிடையாது. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீ, அவளுக்கு தெரியும் அவ எங்கேயும் போக மாட்டா, இங்கதான் இருப்பா. ஐயோ உனக்கு என்ன தெரியும்? இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் பண்ற பாடு எனக்கு தான் தெரியும். அமுதா வாங்கம்மா. அட தேவியக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செவந்தி, நீ எப்படி இருக்க? அன்னைக்கு ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு சொன்னா அமுதா, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே காணுமே. ஐயோ நான் இங்க வந்துகிட்டு தான் இருக்கேன், அங்க உங்க வீட்டுக்கு வரதுக்கு தான் நேரம் இல்ல. சரி சரிம்மா, நேரம் கிடைக்கும் போது வீட்டுக்கு வா. சரிக்கா. அப்புறம் அமுதா, உன்னோட அம்மாச்சி எங்க? அம்மாச்சியா? அம்மாச்சி ஐஷு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏமா? ஐயோ அமுதா, உன் தம்பி இருக்கானே, ராத்திரி பூரா மழையை நினைச்சிட்டு வந்து அங்க காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கான். அவனுக்கு ஒரு கசாயம் வைக்கணும், அதுக்கு தான் உன் அம்மாச்சி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வச்சு கொடுப்போம்னு உன் அம்மாச்சியை பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ என்னம்மா சொல்றீங்க? அன்புக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா, பின்ன அவனுக்கு உடம்பு சரியில்லாம போகாம வேற என்ன ஆகும்? நேற்று ராத்திரி அவன் வீட்டுக்கு வரும்போது மணி என்ன தெரியுமா? 2 மணி. இந்த கொற்ற மலையில ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வரான் அப்படி நினைச்சுக்கிட்டு. அப்புறம் காய்ச்சல் வராம வேற என்ன வரும் அவனுக்கு? இப்பெல்லாம் அவன் போக்கே சரியில்லை. வேலைக்கு போறான், சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ராத்திரி வீட்டுக்கு வர நேரமெல்லாம் ஒன்னும் சரியில்லாமதா. இதை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஏன்னா சொல்லி மாப்பிளைக்கு தெரிஞ்சு அப்புறம் அவரு வேற வந்து சத்தம் போடுவாரு. அப்புறம் அவன் வந்து என்கிட்ட எதுக்கு சொன்னு கத்துவான். அதுக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன். ஆனா அவன் போற போக்கே சரியில்லை சொல்லிட்டேன். ஐயோ அம்மா சரி, அதை விடுங்க. இப்ப அவனுக்கு காய்ச்சல்னு சொல்றீங்க, முதல்ல அதை பார்க்கலாம் இருங்க. அதுக்குதான் உன் அம்மாச்சியை பார்க்கலாம்னு வந்தேன். தேவியக்கா, காய்ச்சலுக்கு கசாயம் தானே, எனக்கு வைக்க தெரியும். இருங்க நான் வந்து வச்சு தரேன். உனக்கு தெரியுமா சிவந்தி? அப்ப ஒருட்டு வந்து வச்சு கூட. நடங்கக்கா, நான் வந்து வச்சு தரேன். அண்ணி அது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் போய் வச்சு கொடுங்க அண்ணி. ஏன்னா அம்மாச்சி நீ எங்கனால போய் தேட முடியாது. நீங்க கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டு வரீங்களா? நான் பார்த்து வச்சு கொடுக்குறேன் தான், எனக்கு தெரியும். சரிங்க நீ. அம்மா அண்ணி வந்து வச்சு தருவாங்க. நீங்க அவனுக்கு முதல்ல கசாயத்தை கொடுங்க. அவனுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாருங்க. ரொம்ப முடியலன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய்க்கலாம். நான் இந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி போட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ பொறுமையா வேலையை முடிச்சிட்டு வா. அவசரப்பட்டுக்கிட்டுலாம் ஓடி வர வேண்டாம். காய்ச்சல் தான், அவன் படுத்திருக்கான். கசாயம் கொடுத்து பாக்குறேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன். சரிம்மா. எந்த அந்த ஃப்ராட்னு காணும்ல. நீ எனக்கு ஓகே சொல்ற வரைக்கும் டெய்லி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன். அப்படி என்னைக்காவது ஒரு நாள் நான் வரலன்னா அன்னைக்கு நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோ. ഇത്ര ദിവസം அந்த ഫ്രോഡ് வந்து gift തന്ന പ്രപ്പോസ് ചെയ്യறന്നെല്ലാം പറഞ്ഞ് എന്തെങ്കിലും കോമഡി ആയിട്ട് സംസാരിച്ചിട്ട് പോവും. പക്ഷേ ഇന്നലെ இதுக்காக அப்படியெல்லாம் சீரியஸா என்னென்னமோ சொன்னா. சரி சீரியஸா எல்லாம் பேசிட்டு அப்புறம் இன்னைக்கு வராம இருந்தா என்னவா இருக்கும்? சரி அவன் எதுக்காகவோ வரல, அதை எதுக்கு நம்ம தேவையில்லாம யோசிக்கணும். ஏய் சைலுமா, மணி 12 போது இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இடி சமயம் 12 நீ ഈ സമയത്ത് இங்க போயிட்டு வர? ஐயோ பக்கத்து ரூம் வரதாக்கு இன்னைக்கு
ശരി. എടി രേഷു, ഞാനൊന്ന് ചോദിക്കട്ടെ? അയ്യോ, ഒന്നും കേട്ടത് തരമാട്ടേ, കൊഞ്ചോണ്ട് വേണ തരാൻ. എടി പ്രാന്തി, ഇതൊന്നും എനിക്ക് വേണ്ട, ഇത് നീയെ തിന്നെ. ഞാൻ വേറൊരു വിഷയം ചോദിക്കട്ടാന്ന് കേട്ടേ. விஷயம் ஒண்ணே எவ்வளவு வேணா கேளு. அது ரேஷு, இன்னைக்கு இந்த ஃப்ராட் എന്താ കാണാത്തது? அவன் என்னத்துக்கு நீ கேக்குற? காலையில தான் அவன் மேல உனக்கு காதல் வரலையான்னு கேட்டதுக்கு அவன் மேல எனக்கு காதலும் இல்ல ஒரு கத்திரிக்காவும் இல்லண்டா. இப்போ என்னத்துக்கு அவன் வரலையான்னு கேக்குற? எடி, அது வரலையான்னு தான் கேட்டேன். ஏன் வரலையான்னு கேக்குறதுக்கு அவன் மேல காதல் இருக்கணும்னு என்ன நிர்பந்தவா? வரலையான்னு கேக்குறதுக்கு காதல் இருக்கணும்னால நிர்பந்தம் இல்லதான். இருந்தாலும் நீ அந்த டைரிக்காக தானே அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த டைரியை எப்படி இருந்தாலும் அவன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிஞ்சது கொடுக்க போறான். அப்புறம் என்ன, ஒரு நாள் வரலனா என்ன, நாளைக்கு வந்து கொடுப்பான், அவ்வளவுதானே. அதே சரி. நீ இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு நாள் கூட அவனை பார்க்காம உன்னால இருக்க முடியல போலயே. ஐயடா, അങ്ങനെയൊന്നും അല്ല. അവനെ பார்க்காம எனக்கு எதுக்கு இருக்க முடியாம? എനിക്കെല്ലാം ഒരു കുഴപ്പവും ഇല്ല. ஒரு குழப்பம் இல்லனா அப்புறம் என்ன? அவன் வந்தா சரி வரலனா சரி, நாளைக்கு வருவான். உள்ள வா, போய் படுத்து தூங்குவோம். എന്നാലും അവൻ എന്താ ഇന്ന് വരാത്തത്? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க